குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 22/12/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:25 திதி இன்று காலை 10:46 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் அதிகாலை 4:07 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்று மாலை 4:38 வரை துருவம், பின்பு வியாகதம் நாமயோகம். கரணம் இரவு 11:08 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:24 வரை அமிர்த யோகம் இருக்கு, அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை அதாவது இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 4:07 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய நாள் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படின்னாலே சிவபெருமான் வழிபாடு செய்வது நன்மையை தரும். அம்பாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு. திங்கள்னா சந்திரன், சந்திரனுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்றதுனால விநாயகரையும் பண்ணலாம், அம்பிகை வழிபாடும் பண்ணலாம். அவரவர்களுக்கு எது தோணுதோ அதை செய்யலாம். இதை தான் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன், அதை செய்யுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவக்கிரக பரிகாரங்கள். நவக்கிரக பரிகாரங்கள் எப்படி செய்வது, அதனால் என்ன நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும் சந்திரனும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், அதே போல் மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் புதபகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய தினம் 10:07 பகல் சந்திரன் மகர ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். அப்போ உங்களுக்கு மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இன்றைய தினம் நவக்கிரக எல்லோரும் எளிதாக செய்யக்கூடிய நவக்கிரக பரிகாரம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் பாதை நன்கு அமையவும் நம்மை நல்ல முறையில் வழிநடத்த செல்லவும் நவக்கிரக நாயகர்களை நம்ம நாடி செல்கின்றோம். நிறைய பிரச்சனைகளுக்கு நவக்கிரக வழிபாடு நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா, யார் ஒருத்தர் நவக்கிரகங்களை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கிரகத்தினுடைய தாக்கமும் இருக்காது. இந்த தோஷத்தை போக்க சில பொதுவான வழிமுறைகள் இருக்குது. இந்த வழிமுறைகள் எல்லோராலும் கடைபிடிக்கக்கூடியதாகும். அது எப்படி அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா, நீலம் மற்றும் பச்சை ஆடைகளை தவிர்த்தால், அது எந்த கிழமையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை புதன்கிழமையில் இந்த நீல நிற ஆடையும் பச்சை நிற ஆடைகளையும் நீங்கள் தவிர்த்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்பிலிருந்து விடுபட செய்யலாம், விளக்கும் உங்களுக்கு. இது நவக்கிரகத்தினுடைய இது சனி பகவானும் புதன் பகவானுடைய பாதிப்பிலிருந்து விலகிறதுக்கு அன்றைய தினம் நீலம் மற்றும் பச்சை இதை போடாமல் இருந்தீங்கன்னா அந்த பாதிப்பு விலகும். அதே மாதிரி காய்ச்சாத பசும்பால், சில பேர் காசிடுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. பசும்பாலை வாங்கி ஏதாவது ஒரு கோவிலுக்கு 15 நாட்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த சனியாலும் 7 நாட் சனி பாதிப்பு, புதன் திசையால் பாதிப்பு இருப்பவர்கள் இதை செய்யலாம். அதே மாதிரி சுக்கிரனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால்
வீட்டில் வெள்ளி டம்ளர் ஒன்று வாங்கி வச்சு அதில் நீங்கள் பால் அருந்துறதோ தண்ணி குடிக்கிறதோ செய்தால் சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னா கண்ணுக்கும் அதிபதியான சுக்கிரன் தான். அப்போது கண்ணு தெரியாதவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினால் சுக்கிரனுடைய ஒரு பலமும் சனியினுடைய ஒரு தொல்லைகளிலிருந்தும் விடுபடலாம். இதை செய்து பாருங்கள். இது இன்னும் நிறைய இருக்குது. மற்ற கிரகங்களை பற்றி நம்ம நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான ஒரு பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஒரு டைரியோ ஒரு நோட்புக்கோ எடுத்து வச்சு இதை எழுதி வச்சு செய்யுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இந்த சனியினுடைய பாதிப்பிலிருந்தோ புதனுடைய பாதிப்பிலிருந்தோ விளக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமையில் நீல நிறத்தையும் புதன்கிழமையில் பச்சை நிறத்தையும் தவிர்த்தால் நல்லது. அதே மாதிரி தொடர்ந்து 15 நாளைக்கு பசும்பால் வாங்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொடுங்க. விநாயகருக்கோ சிவனுக்கோ கொடுங்க. அந்த பாதிப்பிலிருந்து விலக்கு கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்களை விமர்சித்தவர்கள் உங்கள் உதவியே இப்போ நாடி வருவாங்க. அது உதவி செய்யறது செய்யாதது உங்களுடைய விருப்பம். தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. தள்ளி போன சில காரியங்கள்லாம் கைகூடும். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி சந்திரனால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள்லாம், சந்திரனா யார்? தாயால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள்லாம் விலகும். தாயாருக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாள், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி நன்மைகள் நடக்கும். இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகரையும் அம்பாலையும் இன்றைக்கி வழிபாடு செஞ்சுட்டு போங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை வணங்கிட்டு போங்க. சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள்லாம் விலகி இன்றைக்கி நல்ல ஒரு செயல்பாடு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கு இருக்குது. அதே மாதிரி விதவிதமான ஒரு ஆர்வமின்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகள் இடத்தில் பொறுமையை இன்றைக்கி காட்டுங்க. பிள்ளைகளை திட்டுறதோ, பிள்ளைகளை தேவையில்லாமல் ஒரு பேச்சு பேசுகிறதோ, நீ படிக்க மாட்டேன்ற, நீ செய்ய மாட்டேன்ற அப்படின்னு திட்டுறதோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க. பொறுமையாக பிள்ளைகள் இடத்தில் பேசுங்க. அதே மாதிரி உங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. மந்தத்தன்மை ஏற்படும், ஆனால் மாலை வேலைக்கு அப்புறம் அது விலகும். அதே போல் இன்றைக்கி மறதி கொஞ்சம் ஏற்படும். அந்த மறதியே நீங்கள் கொஞ்சம் ஞாபக சக்தி பெருக்கிக் கொள்ளுங்க. காரணம் என்னென்னா, இப்போ மறதி அப்படின்னும் பண விஷயத்துலையோ இப்போ நீங்கள் செய்கின்ற வேலையிலையோ வந்ததுன்னா அது பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டு பார்க்குறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தில் வைங்க. பணம் என்றவங்களாம் இன்றைக்கி இந்த பேங்க்கில் அதிலெல்லாம் வேலை செய்கிறவங்களாம் பணம் என்றவங்களாம் கொஞ்சம் பணத்தில் கவனத்தை வைங்க. எந்த ஒரு விஷயத்தை விவேகத்தோடு செயல்பாடு இன்றைக்கி இருக்கட்டும். செலவுகளும் இன்றைக்கி நிறைந்த நாளாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட வடதிசை 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க. ரோகிணி நட்சத்திரம் பொறுமை தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்கார விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது சிவன் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மனசில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் நிறைவு பெறுகின்ற ஒரு தருணமும் இருக்குது இன்றைக்கி. அதே போல் இன்றைக்கி மாலை வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபம் அதிகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே போல் வியாபாரத்தின் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். ஏன்னா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்லாம் இன்றைக்கி அமையும். அதே போல் இன்றைய தினம் ஒரு அமைதி, ஒரு சமூக தொடர்பான புதிய ஒரு கண்ணோட்டம் உருவாகின்ற ஒரு நாளாக இருக்குது. 10 மணி 7 நிமிடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். அதுவரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் இன்றைக்கி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. திருவாதிரை நட்சத்திரக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு செயலையும் நீங்கள் கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அதிபுத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி 10 மணிக்கு மேலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். சுபம் நிறைந்த நாளாகவும் மாறும். கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். தன வரவு நன்றாக இருக்கும். அரசு சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் சிந்தனைகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள்லாம் விலகும். எதிர்பாராத சில தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் நம்பிக்கையோடு எதையும் இன்னைக்கு செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். வரவு இன்னைக்கு நன்றாக இருக்கும். வியாபாரத்திலும் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்குது. அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பூசம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது அம்பாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு 10 மணிக்கு மேலே நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். அதுவும் இல்லாமல் பண வரவு நன்றாக இருக்கும். அதே மாதிரி மனசில் ஒரு புதிய சிந்தனைகள் உருவாகும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிடைய அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி வேலையில் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பிரபலமானவர்களின் தொடர்பும் இன்றைக்கி கிடைக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சிற்றின்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி தடைகளெல்லாம் விலகி தன வரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேப்ப மரம் அரச மரம் இருக்கின்ற இடத்துல விநாயகர் அம்பாள் எல்லாம் இருக்கும். சேர்த்து இன்றைக்கி சுற்றிட்டு போங்க, மிக சிறப்பாக. காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு 3 சுற்று சுற்றிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சின்ன வேலையில் தடை தாமதம் ஏற்பட நினைத்த சில வேலையில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உறவுகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும்.
இழுபறியான சில வேலைகள்லாம் முடிவு தருகின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் சூழ்நிலையை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். சிந்தனைகளில் கவனம் தேவை. அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஜாமீன் விஷயத்துக்கு போகாதீங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. வேலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கவனம் தேவை. இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. அதாவது மாரியம்மன் அப்படின்னா முத்து மாரியம்மன், கருமாரியம்மன், இதில் எது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கோ அதை வழிபாடு பண்ணிட்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பிடிவாத குணம் உங்களிடம் ஏற்படும். அந்த பிடிவாதத்தை நல்லதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். ஒரு தொழிலையோ ஒரு விஷயத்திலையோ அந்த பிடிவாதத்தை வைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் விவேகத்தோட செயல்பாடுகள் இருக்கும். பாக பிரிவினை சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். தந்தையால் அனுகூலம் ஏற்படும். அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்திலும் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்களின் ஆதரவுலாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பெரியோர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வேலை ஆட்களின் ஒத்துழைப்பெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் சோதனையை சாதனையாக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் நன்மையாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடை செஞ்சுட்டு போங்க. சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். வண்டி வாகனம் வைத்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். உங்களுடைய தோற்றத்தில் ஒரு தேஜஸ் அதிகரிக்கும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்பட வேலையாட்கள் இடத்தில் பொறுமை தேவை. புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சில வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும். இன்றைக்கி முயற்சி திருவினையாக்கும். இன்றைக்கி உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கி அருமையான ஒரு நாள். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி தன வரவும் இருக்கும். கணவன் மனைவி இருவரும் சிறுதூர பயணம் செல்லக்கூடிய ஒரு தருணம். அதனால் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது சாதகமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்கார கருத்து வேறுபாடுகளாக குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. நீங்கள் இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, அதாவது குரு வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வரவும் இருக்கும். செலவு அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த மனசு நிறைய விஷயத்துக்காக அலைபாயும். அதனால் சில சங்கடங்கள் தோன்றும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். பொது பிரச்சனைகளில் பேசும்போதோ விவேகத்தோடு பேசுங்க. கோபத்தோடு பேசாதீங்க. தேவையற்ற பேச்சுகளே பேசாதீங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா
பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளில் பொறுமை தேவை. அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முகத்தில் ஒரு பொலிவு தேஜஸ் இன்னைக்கு ஏற்படும். பூராட நட்சத்திர பிரச்சனைகள்லாம் விலகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமை இன்னைக்கு தேவை. இன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போகிற தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி பண வருவாய் தேவைக்கு இன்றைக்கி வரும், ஆனால் செலவும் இன்றைக்கி இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உத்தியோகத்தில் ஆதரவான சூழல்கள் அமையும். வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் மேம்படும். மனதளவில் ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைக்கி சிரமங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் இன்றைக்கி விலகும். திருவோணம் நட்சத்திர அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி நிகழும். இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பெற்றோர்கள்லாம் ஆதரவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தருணம். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதற்காக கூட விரயங்கள் ஆகலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் குறையும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், உதவிகரமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். சதயம் நட்சத்திர ஆதாயகரமான நாளாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க, மிக அருமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாள், லாபங்கள் ஈட்டக்கூடிய நாள், வியாபாரத்தில் நல்ல மேன்மை, தொழிலில் நல்ல வரவுகள் வரக்கூடிய ஒரு நாள். மனசில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். நெருக்கமானவர்களின் பலம் என்ன பலவீனம் என்ன புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்த சிலரின் சந்திப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வேலையாட்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சில நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். தந்தையால் அனுகூலம் ஏற்படும். தொழில் மாற்றங்கள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உழைப்பு இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள், வெற்றி நிறைந்த ஒரு நாள், லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. நினைத்தது இன்றைய தினம் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திர கவலைகள்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு பண்ணிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.